Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் அழைத்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலையில் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அப்போது குன்றத்தூர் அடுத்த கோவூர் அருகே வந்தபோது திடீரென்று பேருந்தின் முன்பகுதியில் இருந்து புகை வர ஆரம்பித்திருக்கிறது. இதையடுத்து வாகனத்தை ஓரமாக நிறுத்திய ஓட்டுநர் அவசர கதியில் பள்ளி மாணவர்களை உடனடியாக அந்த வாகனத்தில் இருந்து அவர் இறக்கி விடப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்து முன்பகுதியில் இருந்து அதிக அளவில் புகை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்திருக்கிறது. வாகனங்களுக்குள் அந்த கேஸ் நிரப்பும் பங்க் முன்புதான் இந்த சம்பவம் நடந்ததால் பங்க் ஊழியர்கள் ஓடி சென்று மாணவர்களை மீட்டு தீயணைக்கும் கருவியை கொண்டு பஸ்ஸில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். ஒரு வழியாக பேருந்தில் இருந்த மாணவர்களும் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மாற்று பேருந்தில் அவர்கள் அனுப்பப்பட்டு பள்ளிக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தின் போது எந்த ஒரு வாகனம் வராதனாலும் உயிர் விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த கேஸ் பங்கு முன்பு இந்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கேஸ் பங்கு ஊழியர்கள் அந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த பள்ளி மாணவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. பேருந்தும் குறிப்பாக தீப்பற்றி விபத்து மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.